என் பேர் தேவ், இது வைதேகி, இது ஐஸ்வர்யா. நம்ம 3Bலேருந்து வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி ஒரு ஓரல் டிஸ்கஷன் குளோபல் வார்மிங் பற்றி பண்ண போகிறோம். குளோபல் வார்மிங்கில் குளோப்னா உலகம், வார்மிங்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போனா உலகத்தில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா அது பேர் பூமி வெப்பமாகுது. இது எதனால் ஆகுதுன்னா முன்னாடி இருக்காத ஃபேக்ட்ரி கார்லேருந்து ஸ்மோக்லாம் வருது. அது இப்போ வந்து அதில் வர புகையெல்லாம் காற்றை பொல்யூட் பண்ணுறது. இதனால் பனிக்கட்டிலாம் உருகி போய் வெள்ளம் வர்றது. நிறையா விலங்குகளால் தாங்கிக்க முடியலை. இது நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பற்றி மிச்சம் எல்லாரும் சொல்ல போகிறோம். குளோபல் வார்மிங் வெப்பநிலை ஆகிறது. கடல் மற்றும் உயர்கிறது. பனிப்படைகள் உருக்கும். Frequent forest fire is popular. 1800 முதல் மனிதர் செயல்பாடுகள் காலநிலை மாற்றத்தின் முக்கிய இலக்கு. Fossil fuels ஆன கோல், எண்ணெய் மற்றும் வாயு எரியும்போது பூமி சுற்றிலோ அது சூரியனோட சூரிய ஒளிபரப்பும். அதனால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். பூமி வெப்பமாக மக்களை உயர்த்த வேண்டும். அடுத்த சில கணிதங்களுக்கு எடுத்துக்காட்டு சாய்ஸஸ் பெட்ரோலியம் பொருட்களான கோல், கேசலின் ஆகியவற்றை தவிர்க்கவும். நாம் பட்டகளை ஆகியவற்றை ரிசைக்கிள் செய்யவும். நாம் அந்த வாழ்க்கைக்கு சோலார் விண்ட் எனர்ஜி மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். நான் இப்போ நம்ம கம்யூனிட்டியாக கிளைமேட் சேஞ்ச் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பேச போகிறேன். நாம் தண்ணீரை குறைவாக பயன்படுத்த வேண்டும். மின்சார விளக்குகளை தேவையில்லாத நேரத்தில் அணைத்து விட வேண்டும். மிதிவண்டி ஓட்டி காற்று மாசடைவதை தடுக்கலாம். மரங்கள் நடுவதன் மூலம் நம் பூமியை பாதுகாக்கலாம். பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தாமல் துணி பைகள் பயன்படுத்தலாம். குப்பைகளை குப்பை தொட்டியில்